விஜயதரணி சொன்னாங்க, திருப்பரங்குன்றம் பார்த்தீங்களா 1800 சொச்சத்திலேயே சொல்லிட்டாங்க, 1920 சொல்லிட்டாங்க, பிரிவு கவுன்சில்லையே சொல்லிட்டாங்க அது விளக்கு தூண் தான் அப்படின்னு. அப்போவே சொல்லிட்டாங்கல்ல விளக்கு தூண் தான்னு. அப்போ ஏன் காமராசர் முதலமைச்சராக இருந்த போது விளக்கு ஏற்றல? அப்போ ஏன் பக்தவசலம் முதலமைச்சராக இருந்த போது விளக்கு ஏற்றல? அப்போ ஏன் அண்ணா முதலமைச்சராக இருந்த போது விளக்கு ஏற்றல? அப்போ ஏன் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது விளக்கு ஏற்றல? அப்போ ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஏற்றல? அப்போ ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது ஏற்றல? அப்போ ஏன் ஓபிஎஸ் இருந்த போது ஏற்றல? அப்போ ஏன் இபிஎஸ் இருந்த போது ஏற்றல? அது விளக்கு தூணுதான், சர்வே கல் இல்லைன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா? அப்ப 100 வருஷமா ஏத்தாத ஜெயலலிதா இந்து விரோதியா? பதில் சொல்லுங்க. இப்ப ஏத்தணும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவராட்சி காலத்துல இப்படி எல்லாம் கோர்ட்டுக்கு அலைய விடாம உங்க இந்து முன்னணிய, உங்க பிஜேபி காரங்களை அங்க இங்க அலைய விடாம போய் ஏத்திக்கிடுங்கன்னு அனுமதிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அனுமதிக்கல? இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு ஆர்டிஐல கேட்டு. இப்ப நம்ம இங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும் போது இப்ப செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது சர்வே கல் தான் சொல்லியிருக்கிறது இந்திய நில அளவை துறை பதில் சொல்லியிருக்கு.